சப்போட்டா காடு கரை பூரா இதாக போயிடுச்சு, புல்லு வேறு மண்டிடுச்சு. அதே சப்போட்டாக்கு கரை போட்டுக்கிட்டு இருக்கான். மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருக்குது, அதனால் கரை போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு கரப்பில் உள்ளே விட்டேன். நிறைய மட்டும் போட்டுக்கிட்டே போவேன். எங்கள் வீட்டு கரப்பில் உள்ளே விட்டேன். இந்த எங்கள் வீட்டு கரப்பில் மரத்தை சுற்றி வெட்டிக்கிட்டு இருக்குங்க, களை வெட்டிக்கிட்டு இருக்குங்க. நான் சுற்றி கரை போடுவேன். எங்கள் வீட்டு கரப்பில் வெட்டிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒடிஞ்சு தொங்குறதெல்லாம் வெட்டிடுவான். அவளே வெட்டிக்கிடுவாங்க. பின்னாடி அப்படியே லேசாக அரிக்கணுங்க, இல்லாட்டியா மழை வேஞ்சா உயிர் பிடிச்சிக்கிறோம். அப்படியே ஒரு அரி அரிச்சா சுத்தமாக நல்லா இருக்கும். வா 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 காலைல அம்மா வந்துட்டு வெள்ளனாவே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால பசிக்குன்னு சொல்லிட்டு கூழு கொண்டு வந்துருக்கு. பாப்பா கூழ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கலான்ட்டு. வாங்கப்பா, காலைல வெள்ளனா வேலைக்கு வந்துட்டான். நேற்று வாங்கின கூழ் கோயிலில் வாங்கிட்டு வந்த கூழ் இருந்துச்சு. என் மகன் லீவுனால கரைச்சி கொண்டு வந்துருச்சு. குடிக்கலாம் வாங்கப்பா, கூழ் குடிக்கலாம் வாங்கப்பா. 2 பேரும் வெள்ளனா வந்துட்டான். காட்டுக்குள்ளே வேலை செய்கிறான். மண்ணு கிடந்த என்ன, தூசி கிடந்த என்ன, எல்லாம் குடிக்க வந்து உடம்புக்கு சத்துதே. பாருங்க, கூழுக்கு வெங்காயம் பச்சை மிளகா சாப்பிட்டுக்கிறோமே, ஊர் காப்பா கப்புன்றது. அவ்வளோதான். இங்கே வருங்கப்பா, இது ஒரு சியான்னு சொல்லுவாங்க இதுக்கு. இந்த பூரியான் மாதிரி இருக்குல்ல, இதை ஒரு தடவை இது என்னை கடிச்சிடுச்சுப்பா. ஒரு மாதிரி வந்துடும், விஷம் ஏற ஏற பயங்கரமாக இருக்கும். நான் பார்க்க இது பூரியா மாதிரியே இருக்கும் பாருங்க, உயிரோடவே இருக்குது. நாங்கள் அதை கொல்லலை, கல்ல எடுத்து போட்டு கொள்ளுங்கள். அரிசி எடுத்துருவாங்க உள்ள பாருங்க. துளசி வேரெல்லாம் வந்து ரொம்ப வராததெல்லாம் இதில் நாங்கள் பறித்து எடுத்துருவோம். கையை பிடுங்க முடியாதெல்லாம் இதில் பறித்து எடுத்துருவாங்க. விக்கேஸில் பாருங்க, அங்கே இந்த வெட்டி இருக்கோம் பார்த்தீங்களா, வெட்டிடும். இந்த சப்போட்டை ஃபுல்லாக வெட்டணுங்க. இந்த மரம் மாதிரியே எல்லா சப்போட்டாவையும் வெட்டணுங்க. பாருங்க, இப்படி தாங்க புல்லுமா கிடக்கும், வெட்டுவோம். இல்லை, இது ஃபுல்லாக சப்போட்டா கண்டு தாங்க. ஃபுல்லாக களை வெட்டி ஒன்று ஒன்று மழை வரப்போ பிடுங்கிருப்போம். பாருங்க, இப்படித்தான் இருக்கும் புல்லும் இதுமா. நாங்கள் வெட்டிட்டு இன்னொரு வீடியோவில் போடுறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.